தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை வழிபாட்டு ஆண்டின் 21வது ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இதில் பரிசுத்த பாப்பானவர் இன்று தனதாக்கிக் கொண்டிருக்கின்ற போதிக்கும் கடமையை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் நேரடியாக கொடுத்த அதிகாரத்தில்தான் அவர் இன்று போதித்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவருடைய போதனைக்கு சிரம் தாழ்த்தி கரம் குவித்து நாம் பணிந்து நடப்போம். ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு தலைவராகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாகவும் இன்று திருச்சபை ஆண்டு கொண்டிருக்கும் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு நமது ஜெபங்களையும் மற்ற கீழ்ப்படிதலையும் காணிக்கையாக்குவோம். இந்த திருப்பலியை சிறந்த முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்களை நினைந்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே
என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும்
நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டங்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, வசனங்கள் 19 முதல் 23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்கியாவின் மகனும் என் ஊழியனும் ஆகிய எலியாக்கீமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 11 33 முதல் 36 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அவற்றின் மேல் வெற்றி கொள்ளா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர்தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தி தரவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா.
விண்ணகத்தின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவர்களிடம் கண்டிப்பாக கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ளம் கொண்டவர்களே, இந்த நற்செய்தி பகுதியான வாசகம் நடந்த இடம் ஏறக்குறைய கலிலேய கடலுக்கு மேற்கு கிழக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டணத்தில்தான். இந்த பட்டணமானது பிலிப்பி செசரியா என்று அழைக்கப்பட்டது. அதாவது ஏரோதனுடைய மகனான பிலிப்பு செசாருக்கு ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்பினார். அங்கு இறைவாக்கினர்கள் சபித்த பால் என்ற தவறான கடவுளின் சிலைகளும் கோவில்களும் பல இடங்களில் இருந்தன. அந்த இடத்திற்கு போய் இயேசுநாதர் தான் 3 ஆண்டுகள் பணி செய்தோம், தன்னுடைய பணியினுடைய கருத்தானது மக்களுக்கு போய் சேர்ந்ததா, குறைந்தது அப்போஸ்தலர்களுக்காக போய் சேர்ந்ததா என்று அறிவதற்காக வைத்த ஒரு தேர்வு இது. 12 பேரையும் அழைத்து கொண்டு போய் அவரிடத்தில் கேட்ட கேள்வி, நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்? அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள், பல பேர் பலவிதமாக பேசுகின்றார்கள். ஏரோதரசன் உதாரணமாக சொன்னார், அவர் நான் தலையை துண்டித்த திருமுழுக்கு யோவானாக இருப்பார் என்று சொன்னார். வேறு சிலர் இவர் எலியாவாக இருப்பார் என்று சொன்னார். ஏனென்றால் எலியா மரிக்கவில்லை, மாறாக அவருடைய உடல் ஒரு நெருப்பு பல்லக்கில் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். அவர் மீண்டும் வருவார், மீண்டும் வந்து வாக்களிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்காக ஒரு தயாரிப்பை செய்வார் என்று மக்கள் நம்பியிருந்தார்கள். அதனால் கூட்டங்களில் அவருக்காக ஒரு இருக்கையை வைத்திருப்பார்கள். உணவுக்கு கூட அவருக்கென்று ஒரு ஒரு இடத்தை வைத்து, அங்கு ஒரு பாத்திரத்தை வைத்து, அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் தயாராக இருக்கிறோம் என்ற நிலைக்கு இருந்தார்கள். வேறு சிலர் அவரை எரேமியா என்று சொன்னார்கள். ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்ட பொழுது இஸ்ராயல் மக்களுடைய பேழையை, இறைவார்த்தைகளின் பேழையை எடுத்துக்கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ இவர் மறைத்து வைத்திருக்கின்றார் என்று மக்கள் நம்பினார்கள். ஆக விடுதலையின் காலம் வரும்பொழுது, அதாவது கிறிஸ்து வரும்பொழுது, அந்த பேழை மீண்டும் எடுத்து தரப்படும். அதை காட்டித் தருவதற்காக எரேமியா வருவார் என்று சிலர் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இதுவெல்லாம் கொண்டு இயேசு முழுமையாக திருப்தி அடையவில்லை. இதனால் அவர் கேட்டார், சரி, இதெல்லாம் மக்கள் சொல்லுகின்றார்கள், ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இது அவர்களுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு கேள்வி.
இயேசுநாதருக்கு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்கிற அளவுக்கு தான் யாரென்று இவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ, அப்படி இல்லை என்றால் இன்னும் இவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கின்றது. அதனால்தான் கேட்டார். வழக்கம் போல நம்முடைய முந்திரிக்கொட்டை பேதுரு உடனே எழுந்து பதில் சொன்னார். நீ மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். இது ஒரு உண்மையான பதிலாக இருந்திருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், சீமோனே, இது நீயா சொல்லல, உனக்கு அந்த அளவுக்கு திறமையும் இல்லை, உன்னுடைய அறிவிலிருந்து இது வந்திருக்க முடியாது. ஆனால் கடவுள் உனக்கு இதை வெளிப்படுத்தி தந்தார். இது உண்மைதான். ஆகையினால் இனிமேல் நீ சீமோன் என்று அழைக்கப்பட மாட்டாய், நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். பேதுரு என்றால் உனக்கு தெரியும், பாறை என்று அர்த்தம். இந்த பாறை மீது நான் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன். எந்த பாறை? சீமோன் என்ற பாறை அல்ல, பேதுரு என்ற பாறை அல்ல, நீ சொன்ன வார்த்தைகள். நீ மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அது உன்னை பாறையாக மாற்றியது. அந்த பாறை மீது நான் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதை எதிர்கொள்ளலாம். நீ எதெல்லாம் இந்த உலகத்தில் கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும். எதெல்லாம் இவ்வுலக நீர் அவிழ்ப்பாயோ அதெல்லாம் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கும். முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவருடைய மெசியா வருவார், அவர் கட்டுவதை யாரும் அழிக்க முடியாது, அவர் அழித்து விட்டதை யாரும் திரும்பி கட்டவும் முடியாது. அந்த அதிகாரத்தை பேதுருவுக்கு கொடுக்கின்றார். திருச்சபையின் அதிகாரத்தை பேதுருவுக்கு அவர் கொடுக்கின்றார். மீண்டும் சொன்னார், விண்ணகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். அது என்னது திறவுகோல்களை அப்படின்னு சொன்னார். ஒரு திறவுகோல் தானே இருக்கும். இந்த காலத்தில் நமக்கு தெரியும், பேங்குகளில் நாம் பொருள் வைக்கும் பொழுது பேங்க் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சாவி இருக்கும், நம்மகிட்ட ஒரு சாவி இருக்கும். ரெண்டு பேரும் திறந்தால்தான் திறக்க முடியும். ஆக பேதுருவுக்கு 2 சாவிகளையும் கொடுக்கின்றார். நீ எதை கட்டினாலும் கட்டப்படும், எதை அவிழ்த்தாலும் அவிழ்க்கப்படும் என்று. ஸ்நாபக அருளப்பர் வந்த பொழுது அவர் கடுமையாக இருந்தார். மக்களுடைய மனம் மாறாதவர்களாக, தற்காரியங்களை செய்பவர்களாக இருந்ததன் காரணமாக அவர் கோபமான வார்த்தைகளில் மக்களை மனந்திருப்பினார்கள். இயேசுநாதர் வந்து இனிமையான வார்த்தைகளை பேசினார். மக்கள் கடவுளுடைய அன்பால் மனம் மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசுவை பேதுரு சொன்ன நீர் மெசியா, உயிர் வாழும் இறைவனின் மகன் என்பது 3 சுவிசேஷகர்களும் வித்தியாசமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் 3 பேரும் ஒன்றாக சொல்ல ஒன்று, நீ மெசியா என்ற உண்மை. மத்தேயு நற்செய்தியில் நீ மெசியா, உயிர்தெழும் கடவுளின் மகன். மார்க்கு நற்செய்தி 8:29 நீ மெசியா, அது மட்டும்தான். லூக்கா 9:20 நீ கடவுளின் மெசியா என்று மாற்றி சொல்லியிருக்கின்றார்கள். மெசியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று பொருள். இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவரை நமக்கும் தந்திருக்கின்றார்கள். 400 வருடம் காத்திருந்துதான் மெசியா வந்தார்.
இயேசுவுக்கு முன்ன 400 வருடத்துக்கு சரியான நல்ல போதனைகள் தரக்கூடிய பலமான எந்த இறைவாக்கென்றும் தோன்றியதில்லை. அப்படி காத்திருந்து வந்தவர் தான் ஸ்நாபகர் உழப்பர். அவரும் கடுமையாகத்தான் பேசினார். இப்பொழுது அனைத்தையும் உணர்ந்தவர்களாகிய நம்மிடத்தில் இயேசுநாதர் கேட்கின்ற கேள்வியும் இதுதான். உனக்கு நான் யாராக இருக்கின்றேன்? நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து தனிப்பட்டவராக இருக்க வேண்டும். பிலாத்து கேட்டார், நீ மெசியாவா? அப்பொழுது இயேசுநாதர் சொன்னது, இது நீயாகவே சொல்லுகின்றாயா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதை வைத்து நீ சொல்லுகின்றாயா? அதாவது உனக்கு உண்மையான கன்விக்ஷன் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார். சமாரிய பெண் இயேசுநாதரை பார்த்துவிட்டு மக்களை எல்லாம் கூட்டி வந்து சொன்னார், இதுவரையில் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நாம் நம்பினோம். ஆனால் இப்பொழுது நாமவே நேரடியாக அவரை பார்த்திருக்கின்றோம், நாம் நம்புகின்றோம். நம்முடைய நிலைமை என்ன? இயேசுவை நாம் பார்த்திருக்கின்றோமா? அவரை மெஸ்ஸியாவாக முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? உண்மையாக அவர் மெஸ்ஸியாவாக இருந்தால் நம்முடைய போக்கும் நம்முடைய செயல்பாடுகளும் அவருக்கு ஏற்றதாக இருக்கின்றதா? ஞானஸ்நானம் வாங்குவதன் மூலமாக கிறிஸ்தவன் என்ற பெயர் நமக்கு கிடைக்கிறது. சின்ன குறிப்பிடத்தில் படித்தோம், மோட்சத்திற்கு உரிமையாளரும் திருச்சபையின் அங்கமாகவும் திருமுழுக்கின் மூலமாக நாம் மாறுகின்றோம். உண்மைதான். ஆனால் அதன் பிறகு நாம் பெரிய பிள்ளைகளான பிறகு நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது? எந்த அளவுக்கு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்வார்? ஆக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்பிக்கை என்பது நம்மிடத்தில் உருவாகின்ற ஒன்று அல்ல, அது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற காரியங்கள் தான். மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள் தான். இன்றும் பல பேர் சொல்லுகின்றார்கள், இதெல்லாம் ஒத்து வராது, ஏனென்றால் இதெல்லாம் நம்ப முடியாது. மோட்சம் இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்குன்னு நம்புகிறீர்களா? நரகம் இருக்குன்னு நம்புகிறீர்களா? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நாம் செத்தோம், அதோட முடிந்தது. அறிவுக்கு எட்டாத காரியங்களும் உண்டு. நாம் படைக்கப்பட்டவர்கள், ஒரு அளவான நிலைமையோடு படைக்கப்பட்டவர்கள். அதுக்கு மேலேயும் உண்மைகள் இருக்கின்றன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்ள வேண்டும். திருச்சபையினுடைய தலைவரான பாப்பரசருக்கு போதிக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அந்த போதிக்கும் அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுவார்கள், முக்கியமாக 3 காரியங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 நற்கருணை, 2 வேதாகமம், 3 பாப்பரசருடைய போதிக்கும் அதிகாரம். இதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது, இந்த 3 காரியங்களை நாம் முழுமையாக நமதாக்கி கொள்ளும் பொழுது, ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்வார், நீயும் என்னுடைய அப்போஸ்தலர்களில் ஒருவர். உன்னையும் நான் என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு கல்லாக பயன்படுத்துகின்றேன். மூலைக்கல்லாக பேதுரு இருந்தாலும் இடைக்கல்லாக நான் உன்னை தேர்ந்தெடுக்கின்றேன் என்று நம்மையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அவருடைய திருச்சபையினுடைய பணியில் நம்மையும் ஈடுபடுத்துவார். இதற்காக நம்முடைய எல்லா விதமான செயல்களையும் நாம் சோர்விப்போம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோம். நம் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும், நம் பேராயர் ஜார்ஜுக்காகவும், திருநிலையினருக்காகவும், அவர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது நலனை பேணி காக்கும் நாட்டுத் தலைவர்கள், அவர்களது உதவியாளர்கள் ஆகியோருக்காக ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடல் வழி பயணிகள், ஏனைய பயணிகள் அனைவருக்காகவும், அடிமைத்தலையில் இருப்போர், சிறைப்பட்டோர் ஆகியோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை, இறைப்பற்று, இறை அன்பு, இறை அச்சம் இவற்றால் தூண்டப்பெற்று இப்புனித கோவிலில் ஒன்று கூடியுள்ள நாம் அனைவருக்காகவும், வீடுகளிலே இருந்து ஜெபிக்கும் அனைவருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமகனுக்கு உகந்ததாயிருப்பதாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரரே, நம்முடைய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பணியினால், ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த மக்கள் மீது கிறிஸ்து இரக்கங்கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், எனது அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறியான இயேசு கிறிஸ்து, இவருடைய திருவிருந்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றுள்ளோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது என் ஆன்மா ஆன்மா நலமடையும். குணமடையும். இறைவன் நல்வாழ்க விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்து உண்பே, உன் இல்லத்தில் என்னாலுமே சரணடைந்தே. இறைவன் நல்வாழ்க விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவன் நல்வாழ்க விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்து உண்பே, உன் இல்லத்தில் என்னாலுமே சரணடைந்தே. இறைவன் நல்வாழ்க விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையான நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.